ஸ்ரீ மாதாஜி சித்தர் அவர்களுக்கு பக்தர்கள் அன்போடு பல்வேறு இனிப்பு கார பழ வகைகளை கொண்டு வந்தனர். இவற்றை 300க்கும் மேற்பட்ட வரிசை தட்டுகளில் அழகாக அடுக்கி தீபாராதனை காட்டப்பட்டது. திரளாக வந்திருந்த பெண்களும் ஆண்களும் சுவாமிகளின் திருக்கரங்களால் இவ்வரிசை தட்டுகளை பவ்யமாக பெற்றுக்கொண்டனர். அதிசயம், ஆனால் உண்மை. இவர்கள் அனைவரும் ஊர்வலமாக எங்கு செல்கிறார்கள் தெரியுமா? ருத்ர பகவான் ஆட்சி புரியும் ருத்ரபூமிக்கு. ஸ்ரீ மாதாஜி சித்தர் அவர்கள் கும்பகோணத்திற்கு அருகே 1908ஆம் ஆண்டு திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார்கள். இவர்கள் இயற்பெயர் ராஜம்மாள். ஸ்ரீ மாதாஜி சித்தர் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி. லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். அவருடைய மூல மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ராஜநாராயண நந்தாய நமக. இதை உள்ளத்தில் ஜெபித்துக் கொண்டு சித்தரின் பரிபூர்ண ஆசியை வேண்டி மக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் சந்தோஷமாக கலகலப்போடு தகனகட்டத்திற்கு விஜயம் செய்கிறார்கள். ஸ்ரீ மாதாஜி சித்தர் தகனகட்டம். இன்று இவர் நாளை நீ என்ற வாசகம் நம் கவனத்தை ஈர்க்கிறது. சுடுகாட்டிற்கு ருத்ரபூமி என்று பெயர். அதை ருத்ர பகவான் என்ற தெய்வம் ஆள்கிறது. சிவ அம்சம் கொண்ட இந்த சக்தி இங்கே இருப்பதினால் மரண பயம் குறைகிறது. ருத்ரபூமி ஒரு தெய்வீக நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. மாதாஜி சித்தரின் திருமேனி இங்கு அக்னி பிரவேசம் செய்விக்கப்பட்டதால் ஒவ்வொரு ஆண்டும் பெருமைமிக்க இப்பூஜை நடைபெறுகிறது. ஊர்வலத்தில் கொண்டு வந்த சீர்வரிசை தட்டுகள் தகனகட்ட மேடையை அலங்கரிக்கின்றன. சுவாமிகளின் பூஜைக்கு திருமேடை தயாராக உள்ளது. பாரதத்திலேயே முதல் முறையாக சுடுகாட்டை ஆளுகின்ற ருத்ர பகவானுக்கு ஹோமமும் பூஜையும் நடைபெறுகிறது இங்குதான். ருத்ர பகவானை வழிபடுவதனால் மரணங்கள் குறையும். 365 நாட்களும் துக்கம் நிறைந்த அந்த இடத்தில் ஒரு நாள் மட்டும் சந்தோஷம் நிறைந்த தெய்வீக யாகங்கள், சந்தோஷம் நிறைந்த ஜீவ திருப்தி நிகழ்வு நடைபெறுகிறது. அகண்ட பிரம்மாண்ட ருத்ரஹோமம் நடைபெற்றது. ருத்ரஹோமம் ஒரு பக்கம் நடைபெற இசையரங்கத்தில் ட்ரம் சிவமணியின் நிலவல் திரு பிரேம் அவர்கள் தெய்வீக இசை நிகழ்ச்சியை தொடங்கினார்கள். மனிதன் பிறந்ததிலிருந்து ருத்ரபூமிக்கு வரும் வரை ஆற்ற வேண்டிய கர்மங்கள் என்ன என்ற தலைப்பில் ஞான கருத்தரங்கம் நடைபெற்றது. நல்ல இருளில் நெற்றம் பயின்றாடும் நாதனே சொல்லும் போது கெட்ட ஒரு இருள் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அந்த கெட்ட இருள் என்னென்ன, நல்ல இருள் என்னென்ன, அந்த இருளிலே நெற்றம் பயின்றாடும் நாதனே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த அருமைமிக்க பெருமைமிக்க வாழ்க்கையில் அறிவில் உணர்ந்தவர்கள், வாழ்க்கையை உணர்ந்தவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள் எல்லோரும் இந்த தலைப்பிலே இன்று பேசப்போகிறார்கள். அனைவரையும் அன்போடு இங்கு வந்ததற்கு வரவேற்கிறேன். உளமாற இந்நிகழ்வை கண்டுகளித்து சுவாமியின் அருளாசிக்கு பாத்திரமாகவும் பொறுமையாகவும் இருந்து அனைவரும் சான்றோர்களின் பேச்சுரையை ஓங்கார ஆசிரமத்தின் சார்பாக
அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பிறந்ததிலிருந்து இந்த ருத்ரபூமிக்கு வருகின்ற வரை அவர் ஆற்ற வேண்டிய கர்மங்கள் என்ன? இதில் அவர் எதர்ச்சியாக அவர் அந்த டைட்டில் வச்சிருக்காரு. இங்கே உடற்கூறு அனாட்டமி ப்ரொஃபஸர் இங்கே உட்காந்துருக்காரு, இங்கே ஆட்டம் ப்ரொஃபஸர் இங்கே உட்காந்துருக்காரு. சிம்பிள், முடிஞ்சிருச்சு. தி ஸ்டோரி இஸ் ஃபினிஷ்ட். இந்த கர்மா ஃபிசிக்கல் பாடி டு பிகம் ஆட்டம் இன் நேச்சர், த கர்மா ஃபினிஷஸ். இந்த மயான பூமியில தான் நம்ம தெளிவு அடையணும். ஏனென்றால் எல்லாம் இந்த டெத்துன பயம் என்பதே, எந்த பயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தி எண்ட் ஆஃப் தி பயம் டெத்து தான். இந்த ருத்ரபூமிக்கு இதே மாதிரி எதிர்காலத்தில் இப்படி தான் நடக்க போகுது. இதே மாதிரி பந்தலை போட்டு இதே மாதிரி விளக்க வச்சு வீட்டில் யார் மரணம் அடைந்தாலும் பெரிய மேலதாளத்தோட அந்த பாடியை கொண்டா இங்கே வச்சு எரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் வரப்போகுது. அதை முன்கூட்டியே சித்தர் அவர்கள் சிந்தித்து இப்பொழுது நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் இந்த முஸ்லாமை படித்து ஓங்கார ஆசிரமத்திற்கு செய்ய வேண்டும் என்று என்னுடைய குருநாதரின் அருளாசி பெற்று இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம். பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஏதோ பரவசமா இருக்கு அப்படின்னப்போ, பரவசம்னா என்ன தெரியுமா அப்படின்னார். பரத்தை வசமாக்கினால் அதுதான் பரவசம் அப்படிங்கிறார். இந்த வேள்வியில கலந்துக்கிறதுக்கு மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு ருத்ரபூமியில லாட் ஆஃப் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேள்வியில கலந்துக்கிறதுக்கு மூலியமா நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம பாடிக்குள்ள அதிகமாகுது. ஒரு நாள் ஃபுல்லா முழிச்சுட்டு இருக்கோம், இந்த வேள்வி நடக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இல்ல ஒரு டயர்ட்னஸோ எதுவுமே தெரியறது இல்லை. இந்த ஃபங்க்ஷன் இதை முடிச்சுட்டு 7 o'clock நான் கிளம்பினா என்னோட ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். நான் அந்த கொஞ்சம் கூட எனக்கு அந்த டயர்ட்னஸே தெரியறது இல்லை. இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டேல பாத்தீங்கன்னா என்னால் ஐ எம் ஏபிள் டு மீன் என்னோட எஃபிஷியன்சியோ இல்லை என்னோட பர்ஃபார்மன்ஸோ அதிகமாகுது. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதாஜி சித்தருடைய அருள், சித்தர் சுவாமிகளுடைய அருள், நம்ம சுவாமிஜியோட அருள், இவங்க எல்லாருடைய அருள் சேர்ந்ததுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வைபவம், இப்படிப்பட்ட ஒரு காஸ்மிக் எனர்ஜிஸ், இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வருது. ஆக்சுவலா ஒரு ருத்ரபூமிக்கு வரா மாதிரி இல்லாத ஒரு கல்யாணத்துக்கு வரா மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்க நடந்த பூஜை, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விதமான எனர்ஜி, அன்னைக்கு பூரா ஆபீஸ்ல போய் எல்லாம் வேலை பண்ணி அப்புறமா சாயந்தரம் சுவாமி கிட்ட பேசின போது சொன்னேன், எனக்கு மறந்தே போயிடுச்சு, இன்னைக்கு நான் தூங்கவே இல்லை நேற்று நைட்டு. இங்க உட்கார்ந்து இருந்தாச்சு, அப்படியே பெங்களூர் போயாச்சு. நான் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் நான் படுக்க போறேன். இப்ப மணி 9:30 மணி ஆச்சு. அதாவது சூட்சுமம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒருத்தங்க பேசினாங்க. அந்த சூட்சுமங்கிறது நமக்கு அறியாமையே நம்ம கூடவே இருக்கிறது. இங்க இது மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த சூட்சும சக்தி என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனா அந்த சக்திக்கு ஒரு சக்தி நம்மளுக்குள் செல்லும். அந்த சக்தியினால் நமக்கு நடக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்கள் என்பது மெய். அது திருப்பி திருப்பி வர உங்களுக்கு தெரியும். அதனால்தான் அவங்க திருப்பி வராங்க. 12 வருஷமாக அவர் சொன்னால் இயற்கையே இந்த மாதாஜி சித்தருக்காக, நம்மளுடைய சத்குருவுக்காக வணங்கி சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். தாய் பக்தி என்ன, தாய்க்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காகவே சுவாமிகள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்கள் அவர்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறுவதை கண்டு உணர்ந்திருப்பார்கள்.